மற்ற இடங்களில் நாங்கள் எங்களுடைய அராஜகத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்லி ஜெனின் உள்ளிட்ட பல பகுதிகளில், வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகளில் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். பல பேரை கைது செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பக்கம் 100 பேரை விடுதலை பண்ணிட்டு வர்றாங்கன்னா அந்த பக்கம் 100 பேரை கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த எல்லை மீறுதல் தொடர்ந்தால் நாங்களும் தொடருவோம் என்பதையும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாநாட்டிற்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இதிலே பங்கேற்க மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய ஜனாதிபதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ற காரணத்தினால நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இந்த கூட்டத்தில் பங்கேற்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேலில் ஒரு முக்கியமான வழக்கு நெக்ஸ்ட் வீக் விசாரணைக்கு வர இருக்கிறது. அது என்ன வழக்குன்னு சொன்னா, ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கு. மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் இஸ்ரேல் ராணுவம் என்ன செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.